ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணர் பலவிதமான ஆலயங்களிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். அதாவது அர்ச்சராதி மார்க்கம் அப்படி என்று இதற்கு பெயர். என்ன அர்ச்சராதி மார்க்கம் அப்படி என்றால், அதாவது பகவானுடைய 5 நிலைகளுள்ளே பரத்துவம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தரியாமித்துவம் அப்படி என்று 5 நிலைகள் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பரத்துவம் என்பது வைகுண்டம், அடுத்து வியூகம் என்பது திருப்பார்க்கடல், விபவம் என்பது அவதார நிலை. இந்த 3ஐயும் நம்மால் அந்த இடத்தில் அனுபவிக்க முடியும். அதாவது வைகுண்டம் செல்லலாம், அனுபவித்தால் மீண்டும் வர முடியாது, ஏனென்றால் முக்தி நிலை. திருப்பார்க்கடல் நாம் செல்ல முடியாது, அவதார காலத்தில் நாம் பிறக்கவில்லை. அந்தரியாமி எங்குமே அவன் நிறைந்திருக்கிற நிலையையும் சாதாரணமான ஜீவாத்துமாக்களால் புரிந்து கொள்ளலாம், அனுபவிக்க முடியாது. எனவேதான் கருணைக்கடலான பகவான் அவனுடைய அருள்மேனி ததும்ப வைகுண்டத்திலே இருக்கும் அதே கோலத்தோடு ஆலயங்களிலும் விக்கிரக திருமேனிகளிலும் எழுந்தருளிய கோலமே அர்ச்சராதி மார்க்கம். இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை வணங்கும் போது அந்த வைகுண்ட பெருமாளையே வணங்கிய பாவம் நம்மிடம் ஏற்படுமாம். இப்படியாக பகவான் கோயில் கொண்ட திருத்தலங்களுள்ளே புண்ணியமான ஒரு சேத்திரம் புரி சேத்திரமாகும். சுவாமி ராமானுஜர் கீர்த்தனம் பண்ணை புகழ்ந்து உவந்த தேசம். இந்த பூரி சேத்திரத்திலே ஒரு அற்புதமான சம்பவம். அதாவது இங்கே பெருமாள் தன்னுடைய சகோதரர்களோடு கோயில் கொண்டுள்ளார். சுபத்ரா தேவி, பலபத்ரர் என்கின்ற பலராமர் இவர்களோடு கோயில் கொண்டுள்ளது இங்கு விசேஷம். அதை தவிர்த்து கருவறையில் உள்ள பகவானே, இந்த பெருமாளுடைய பெயர் ஜெகநாதன். இந்த பெருமாளை எல்லோருமே சென்று சேவிக்க முடியாது, சில கட்டுப்பாடுகள் வரன்முறைகள் எல்லாம் உள்ளன. எனவே இந்த நம்முடைய அக்ஷய திருதியை அன்று பகவானுடைய தேரை செய்ய ஆரம்பிப்பார்களாம். தேர் தான் இந்த ஆலயத்திலே விசேஷம், ரதோற்சவம் தான் விசேஷம். நம்முடைய திராவிட ஆலயங்களை பார்த்தால் நிலையான ஒரு தேர் இருக்கும், ஆனால் இங்கு அப்படி கிடையாது. தேரை செய்து பகவானுடைய உற்சவம் முடிய மீண்டும் அதை அப்படியே சிதைத்து விடுவார்கள். இப்படியாக பகவான் தேருக்கு எழுந்தருளுவான். மூலமூர்த்தியான பெருமாளே தேருக்கு வருவாராம். இதுதான் இங்கு சிறப்பு. எந்த ஆலயத்திலும் இல்லாதது போன்று கருவறையில் உள்ள கண்ணபிரானே தன் சகோதரர்களோடு தனித்தனி தேரிலே ஆரோகணிப்பார். தேரோட்டம் நடந்து குண்டிச்சா என்ற இடத்திற்கு பகவான் செல்லும் வரை உற்சவம். ஆசாட ஏகாதசி வரை இது தொடரும். இந்த உற்சவத்தினுடைய சிறப்பு எல்லா ஆலயங்களிலுமே, இப்ப ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்தில் தான் தேர். திருப்பதி என்றால் திருப்பதி வெங்கடேசனுக்குத்தான் தேர். ஆனால் இந்த பெருமாளுக்கு உலகம் பூராகவும் தேர். அவனுடைய பெயரை பாருங்கள், ஜெகநாதன். பெயரே ஜெகநாதன். ஜெகம் என்றால் உலகம், சகலத்துக்கும் சுவாமி அவன்தான், ஒரே ஒரு இறைவன். உலகம் முழுமைக்குமே ஜகத்துக்கே நாதன். பல தேவர்கள் இருக்கலாம், பல வழிபாடுகள் இருக்கலாம், அத்தனையும் சங்கமிக்கக்கூடிய ஒரே நாதன் ஜெகநாதன். அவன்தான் சுவாமி, அவன்தான் இறைவன், அவனே சகலத்துக்கும் ஈஸ்வரன். எனவேதான் அவனுக்கு ஜெகநாதன் என்று பெயராம். ஜெகம் என்றால் உலகம், உலகத்துக்கே நாதன். எனவே உலகநாதனாக, அதுதான் அவனுக்கு உலகம் பூராகவும் தேராம். அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம் அப்படி என்று ஸ்ரீல பிரபுபாதா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் இன்று உலகம் பூராவுமே ஜெகநாதனுக்கு தேர் இழுக்கிறார்கள். அதுதான் அவருடைய சிறப்பு. ஜெகநாதா சங்கரதரனே நின் திருவடி அபயம் அபயமையா, நின் திருவடி அபயம் அபயமையா. இப்படி என்று பக்தர்கள் பலரும் கொண்டாடி கிருஷ்ணனை, ஜெகநாதனை போற்றுகிறார்கள். இந்த ஜெகநாதனுடைய ரதோற்சவ காலத்திலே நாமும் ஜெகநாதனை பாடுவோம். பகவான் ஜெகநாதன் யாவருக்கும் சகல மங்களங்களும் வழங்கட்டும். ஜெகநாதன் திருவடிகளே